ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் கரங்களை பிடித்து நிறைவாழ்வு மையம் ஏஜி சபைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அவங்கள பார்த்து சொல்லுங்க. இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்க. அடாது மழை பெய்தாலும் விடாது ஓடுகிற உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆமென். நாளிலும் தேவனை துதித்து பாட போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு என்னோடு இருக்கும்போது எனக்கு எதை குறித்து பயமில்லை? ஆமென். இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் நாட்களுக்குள்ளாய் நம்ம நுழைந்திருக்கிறோம். ஆகையினாலே தைரியமாக ஆண்டவரே உம்முடைய வேலையை நாங்கள் செய்ய, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம் சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா, எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க டேடி. இந்த நாளிலே அப்பா உமது அபிஷேக தைலத்தினாலே எங்களை நிறைத்தருளுங்க, எங்களை நிறைத்தருளுங்க அப்பா. நீரே எங்களோடு இருந்து எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு சேர்ந்து பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி சொல்வோமா? பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லுங்க. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே. என்னோடு சேர்ந்து என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பத. கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். சொல்லுங்க. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் என் கீதமுமானீர், கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், ஜீவனின் பலனானவரே. சொல்லுங்க. கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தே. சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதினால் தலை. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பது. ஒன் மோர் டைம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். கடைசி ஒரு முறை சொல்லுங்க. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். உற்சாகமாய் கரங்களை தொட்டி தேவ நாமத்தை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் எதிரிகளுக்கு முன்பா எங்களை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த நாளிலே என்னை தாழ்ச்சி அடைய விடாமல் என்னை உயர்த்துகிறவரே, என்னை உயர்த்துகிறவரே. ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருக்கிறீர், என் வாழ்விலே நல்லவராய் இருக்கிறீர்.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுத நின்று காலை வேளையிலே ஒரு நிமிடம் கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா தாவீதின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணீரே, இந்த நாளிலே எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கப்பா. இந்த நாளிலே எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்க. இந்த புதிய மாதத்தில் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா 11 மாதங்கள் கண்ணின் மணி போல பின்னாடி திரும்பி பார்த்தா எப்படி 11 மாதங்கள் போனதுன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மளை நடத்தி வந்த தேவன். அவர் கரத்தினால் நம்மளை தாங்கி, அவர் கரத்தினால் நம்மளை கட்டுவித்து, அவர் கரத்தினால் நம்மளை அனுதினமும் அன்பினாலே வழிநடத்தின தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஒரு பின்மாரியின் அபிஷேகம் இந்த நாளில் எங்களை நிரப்புவதாக என்று கேட்போமா? அபிஷேக தைலத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அக்னியா இறங்குங்க, அக்னி நாவாக மேல் வீட்டறையிலே அமர்ந்தது போல எங்கள் மீது அமர்வீராக ஆண்டவரே. எங்கள் மீது அமருங்க ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. சொல்லுவோமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடும். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்து. அக்கினியா இறங்கிடுங்க, அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்து. எலும்பு பள்ளத்தாக்கினில், எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடும். அபிஷேகம் ஊற்றும், அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இந்த காலை வேளையில ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. கட்டப்பட்ட கட்டுகளை இந்த ஆவியானவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையிலே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர், எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர், எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர். புது அபிஷேக தைலத்தினாலே, புது அபிஷேக தைலத்தினாலே தாவீதின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட அந்த தைலம், தாவீதின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட அதே அபிஷேக தைலம் இந்த நாளிலே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பின் அளவு போதாது, நீச்சல் ஆழம் நீந்தி நீந்தி மூழ்கணும்ப்பா. கேளுங்க கேளுங்க, நீச்சல் ஆழம் நீந்தி நீந்தி மூழ்கும்படியாக உமது அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உமது அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, கர்மேல் ஜெப வேளையிலே ஒரு கையளவு மேகத்தை கொண்டு நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மழையை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்விலே இருக்கிற எல்லாவித கட்டுகளை உடைத்து கொண்டு இருக்கிறீரே.
பெருமழையா எங்களை நிரப்புங்கப்பா, பெருமழையா நிரப்புங்க. இன்னொரு விசை எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கடைசி மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள். இந்த வருஷம் இப்பதான் துவங்கினது போல இருந்தது. இந்த வருஷத்தின் நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தால் ஏராளமானவைகள். அல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்களை தட்டி அல்லேலூயா எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் துதிகளினால் ஸ்தோத்திரங்களினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே எங்கள் மேல் நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற பண்ணினீர், நிறைவேற பண்ணி கொண்டிருக்கிறீர், இனியும் நிறைவேற பண்ணுவீர். நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நம் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். கரங்களை தட்டி எல்லாரும் இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், என் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். எல்லாரும் வாய் திறந்து இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிடலாமா? நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், என் மூலமாக பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறண்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். கனியற்ற உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கனி விருட்சமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு மகனாக மகளாக கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய வெறுமைகளை கர்த்தர் மாற்றி இந்த வருடத்தின் இந்த நிறைவிலே கனி தருகிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். இந்த மாதம் கர்த்தருக்காக நாம் கனி தருகிற மாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் கனிகளை கொடுக்கும் பொழுது நம் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் யாவும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதை நிறைவேற பண்ணுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிற நேரம். உங்கள் அருகில் இருக்கிற ஒருவரோடு கரங்களை கோர்த்து கொள்ளுங்கள். 2 பேர் கரங்களை கோர்த்து கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக நாம் யாவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய விசுவாசிகள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர்கள் வேலை, தொழில் மற்றும் கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். அதற்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளையில் கூட ஆண்டவரே எங்களோட விசுவாச குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீ கொடுக்கும்படியாக சுபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் ஆண்டவர்களுடைய வேலை, தொழில், பிஸ்னஸ் அனைத்திலும் ஆண்டவருடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தரல, அவர்களை உயர்த்தியருள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே
கர்த்தாவே அவர்களுடைய தேவைகள் எதுவாகிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அற்புதமாய் அவர்களுக்கு சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொன்ன வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த மாதத்தில் நிறைவை தந்து ஆசீர்வதிக்கப்பீராகப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக இந்த மாதத்தில் நடைபெறுகிற நம்மளோட சபையோட கேரல் மற்றும் சுவிசேஷ நிகழ்ச்சிகளில் மூலமாக அநேக புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படும். 5000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த கேரல் ரவுண்டுக்காகவும் சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்களுக்காகவும் புதிய ஆத்துமகள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஆண்டவரே அப்பா இந்த கேரளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்மஸில் கீத பவனியில் முத பிரசன்னம் கூட இருக்கணுமாப்பா. ஆண்டவர் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக திருவேற்காடு மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவரே இந்த கேரள் மூலமாக உங்கள் கரம் இருந்து நடத்திட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே அந்த நாட்களிலே எந்த விதமான கால சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு தடை வராதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதமாக்கி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே அது மாத்திரம் இல்லை ஐயா ஆண்டவரே அப்பா 5000 ஆத்துமாக்களுக்கு இந்த நாட்களிலே நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கவும் நற்செய்தி கூட்டங்கள் நாங்கள் நடைபெறுகிற இடங்களிலே புதிய ஆத்துமாக்கள் தொடப்பட ரட்சிக்கப்பட ஆவியானவரே நீர் ஒவ்வொரு ரட்சித்து ஆலயத்துக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். என் தேவனே நீர் அபியாய் செய்தல போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தா கூட நீ வருகிற நாட்களில் மழை நிமித்தம் தமிழ்நாடு பாதிப்பு இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா மக்களையும் தேவன் பாதுகாக்கும்படியாக அதுக்காக கூட சென்னைக்காகவும் நம்ம ஜெபிப்போம். சென்னை பட்டணத்தில் எங்கே மழை வராதபடிக்கு எங்கே தண்ணீர் எங்கே தேங்கி நிற்காதபடிக்கு வீடுகளில் தண்ணீர் புகாதபடிக்கு எல்லா மக்களையும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா தமிழ்நாட்டுக்காகவும் சென்னை பட்டணத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மழை காலங்களிலே அப்பா எவ்விதமான மழை இனி வந்து மக்களுக்கு எந்த சேதாரங்களும் வராதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மக்களை யாவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக அப்பா. ஆண்டவரே வீடுகளில் தண்ணி புகுந்த வீடுகளுக்கு அரசாங்கம் ஆண்டவரே அப்பா நிதி நிவாரணங்களை அளித்திட மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரை அமைத்திட அரசாங்கம் உள்ளத்திலே தேவன் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மழை காலங்களிலே எல்லாரையும் தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷத்திலே நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், கேட்ட காரியங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். பல நேரங்களில் ஆண்டவரே எதற்காக இந்த வாழ்க்கை என்று ஆண்டவத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த வாழ்க்கை நம்மை குறித்ததல்ல, நம்மை படைத்த கர்த்தரை குறித்தது. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு தெரியும், நம்மை படைத்த தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை படைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையின் பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம்தான், நம் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மாத வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் ஒரு பழைய பாடல் நம்ம எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி அப்பாவை பார்த்து, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அப்பாவை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகளை அசைத்து பாடுவோமா? ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர் இயேசுவுக்கு எப்போதும் இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே,
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வரப்போகிற எங்கள் ராஜாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆண்டவரே, உம் நாமம் வாழ்க, உம்முடைய பரலோக ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுக. கைகளை அசைத்து ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பாவை பார்த்து துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே தேவையோடு வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்திலே அநேக தேவைகளோடு அநேகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். கரங்களை நீங்கள் கீழே போடலாம். நம் ஆண்டவர் உங்கள் கரங்களை மாத்திரமல்ல, உங்கள் உள்ளங்களையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் தேதியிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவின் நாமம் மகிமைப்பட போவதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆவியானவர் அபிஷேகித்து எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆராதிக்க இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே. வானிலை அறிக்கைகளை மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த முறை அறிவியலை திணறி விட்டது. புயல் எந்த பக்கம் போகணும்னே அவங்களுக்கு தெரியல. அது ஒவ்வொரு நேரமும் திசையை மாற்றிக்கொண்டே இருந்தது. யூட்டர்ன்லாம் போட்டது. அப்போ ஆண்டவர் இந்த ஒன்றை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையானாலும் சரி, அனைத்து சக்திகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவருடைய சித்தம் தான் கடைசியாய் நிறைவேறும். இன்னைக்கு நம்ம இங்கே கூடி ஆராதிக்கணும்னு தேவ சித்தம் இருந்தது. மழை பெஞ்சிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பீங்க? பரவாயில்ல, உங்களை பாராட்டுகிறேன். நம்ம சர்ச் பாலிசி அதே தான். அடாது மழை பெய்தாலும் விடாத ஊழியங்களும் ஆராதனை நடக்கும். நிச்சயமாக நீங்கள் பாதி பேர் கண்டிப்பாக வந்திருப்பீங்க, பாதி பேர் வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு மழையை நிறுத்தி இருக்கிறார். தேவன் நல்லவர். இந்த வருஷத்தின் இந்த முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய சபையின் ஊழியங்கள், ஜபங்கள்
எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த வாரத்தில் ரீப்ளிகேஷன் என்கிற ஒரு பயிற்சிக்கு நான் சென்றிருந்தேன் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக. இந்த வருடம் 1000 சபைகளை தமிழ்நாடு முழுவதும் ஸ்தாபிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மண்டலத்திலேயும் நம்முடைய சபை மூலமாகவும் அநேகர் இந்த பயிற்சியில் இணைந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை கொஞ்சம் பிடித்து எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏதோ இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. நல்லா ஆண்டவர் கிருபையினால ஆசீர்வாதமா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்படியே வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. மறந்துட்டீங்களே. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஒரு தோட்டத்து எஜமான், மிக பெரிய திராட்சை தோட்டத்தை வைத்திருந்த ஒரு எஜமான், அந்த தோட்டத்து வேலைக்காரன் கையிலே ஒரு அத்தி மரத்தை கொடுத்தார். இந்த மரத்தை தோட்டத்தின் நடுவில் நட்டுவை என்று சொல்லி. அப்போ தோட்டக்காரன் கேட்டான், எஜமானனே, திராட்சை செடியில் இருக்கிற இடத்துல அத்தி மரத்தை நட சொல்கிறீர்களே என்று கேட்டபொழுது, எனக்கு அத்திப்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிறது. அதுவும் நம்முடைய தோட்டத்தில் விளைந்த அத்திப்பழத்தை சாப்பிடணும். ஆகவே தோட்டத்தின் நடுவில் இதை நடு என்று சொல்லி அதை நட வைத்தார். சில வருடங்கள் கழிந்தது. அந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தின் நடுவில் இருந்ததினால் பயங்கர செழிப்பாய் வளர்ந்தது. அதுக்கு தேவையான சத்துக்கள், அதுக்கு தேவையான உரம், தண்ணீர் எல்லாம் கிடைத்ததினால் மிகுந்த செழிப்பாய் வளர்ந்தது. அது கனி கொடுக்கிற, பழங்கள் பழுக்கிற ஒரு நேரம் வந்த பொழுது எஜமான் ஆசையா வந்தார். இந்த வருடம் இந்த அத்திமரம் பழம் கொடுத்திருக்கும் என்று. ஆனா அவருக்கோ மிகுந்த ஏமாற்றம். மரம் செழிப்பாய் இருந்தது, பச்சை பசேல் என்று இருந்தது. ஆனா ஒரு கனி கூட வரவில்லை. அப்போ தோட்டக்காரனை பார்த்து கேட்டார். தோட்டக்காரன் சொன்னா, ஐயா, இந்த வருடம் நான் மறுபடியும் உரமிட்டு நல்லா தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்று சொன்னார். ஒரு வருடம் கழித்து மறுபடியும் எஜமான் வந்தார். 2வது வருடமும் கனி இல்லை. 3வது வருடம் ஆசையாய் வந்தார். 3வது வருடமும் கனி இல்லை. இப்போ அந்த எஜமானனுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டார். இந்த மரத்தை நான் நட்ட நோக்கம் என்ன? இது கனி கொடுக்க வேண்டும். ஆனா இது வளர்ந்து இருக்கிறது, செழிப்பா இருக்கிறது. ஆனா இதுல இருந்து ஒரு பழம் கூட என்னால் சாப்பிட முடியவில்லையே. இனி இந்த மரம் இந்த தோட்டத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? தோட்டக்காரனை பார்த்து இந்த மரத்தை வெட்டி போட்டு விடு என்று சொல்லி எஜமான் கோபமாக சொன்னார். அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சொன்னாராம், எஜமானனே, 3 வருஷம் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு வருடம் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த வருடம் இந்த மரத்துக்கு நன்றாய் கொத்தி எரு போட்டு இன்னும் நல்லா தண்ணீர் பாய்ச்சி எப்படியாவது இது கனி கொடுக்க நான் முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த எஜமானிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் என் லைஃப்ல அது இல்லை, இது இல்லை, நான் நினைச்சது நடக்கல, நான் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லி கிடைக்காதவைகளையும் இல்லாதவைகளையும் நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்றை நாம் மறந்து விட்டோம். எங்கேயோ காட்டில் இருந்த நம்மை எஜமான் கொண்டு வந்து திராட்சை கொடிகளின் மத்தியில் நட்ட நோக்கம் அவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கனி கொடுப்பதில்லை. கொடுத்தாலும் நமக்காக கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். முறுமுறுப்பு, அழுகை, வேதனை, சண்டை என்ற கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எஜமான் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறோமா? இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் ஆவியானவர் தெளிவாய் என்னோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நமக்காக வாழ்வதல்ல, நம்மை திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்ட அந்த எஜமானனுக்காக வாழ்வது. அவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாக வேண்டும். அதனால்தான் இந்த மாதம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுவரைக்கும் நீ கனி கொடுத்தியோ கொடுக்கலையோ, இனிமே நீ கனி கொடுக்க போகிறாய். கொஞ்சம் நஞ்சம் கனி அல்ல. எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க போகிறீங்க? சத்தமா சொல்லுங்க. மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள். கொஞ்சம் நஞ்சம் கனி அல்ல. எப்படி கனி கொடுக்க போறீங்க? மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க. அதனால் யாருக்கு மகிமை உண்டாக போகிறது? எஜமான் எதற்காக உங்களை ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுதுதான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You will bear much fruits. மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம்
8வது வசனம். The book of John chapter 15 verse 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும், அப்படி கொடுக்கும் பொழுது என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம் நாம் கனி கொடுப்பதற்காக. அந்த கனியின் மூலமாக நாம் கர்த்தருடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும், அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். அப்போ இந்த கனி என்பது என்ன, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று வேதத்தை நான் தேடின பொழுது கனிகளை குறித்த அநேக வசனங்கள் வேதத்திலே காணப்பட்டது. அதுல ஒரு 5 வசனங்களை மாத்திரம், நமக்கு நேரம் குறைவா இருப்பதினால் ஒரு 5 வசனங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வருகிற 5 வகையான கனிகளை நாம் தந்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய கனி உதடுகளின் கனி. இந்த உதடுகளின் கனி என்பது ஸ்தோத்திர பலியை குறிக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம். வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை வரும்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது எளிது, அது எல்லாரும் செஞ்சிடலாம். ரட்சிக்கப்படாதவங்க கூட நீங்க ஒரு நன்மை செய்யும்பொழுது தேங்க்ஸ் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க, அது எல்லாரும் செய்கிற ஒன்று. ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்டது கிடைக்காத பொழுது, நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் பொழுதும் எல்லாவற்றிலும் யோபுவை போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக காரணம், கர்த்தர் அவர்கள் மேல் கோபமடைய காரணம் அவங்க செய்த பாவங்கள் 2வது தான். விக்கிரக ஆராதனை, வேசித்தனங்கள், இதெல்லாம் 2வது தான். கர்த்தர் அவங்க மேல கோபம் அடைய காரணம் என்னன்னா 10 முறை அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கிற ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார். யாருடைய குடும்பத்திலே, எந்த குடும்பத்திலே எப்பவும் முறுமுறுப்பு, கசப்பு, ஒருவரை ஒருவர் குறை சொல்லுதல், குற்றப்படுத்துதல், ஒருவரை ஒருவர் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுவது போன்ற காரியங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார். கடந்த 11 மாதங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டிருந்தீர்களா? ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருந்தீர்களா? ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டிருந்தீர்களா? எனக்கு அது இல்லை இது இல்லை என்று ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தீர்களா? அல்லது இருக்கிறவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்தீர்களா? இந்த வருடத்தின் இந்த நிறைவிலே ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே முறுமுறுப்புக்கும் குறை சொல்லுதலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, இல்லாததை நினைத்து அழுவதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிபன் அவங்க அப்பா கிட்ட ஷூ ஒன்று கேட்டான். எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வாங்கித்தாங்க, 3000 ரூபாய். அப்பா சொன்னார், டே 3000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? என் சம்பளமே 15,000. வாடகை கொடுத்து, மளிகை, பால் எல்லாம் கொடுத்து மீதி 1000 ரூபாய் கூட எடுக்க முடியல. 3000 ரூபாய்க்கு உடனே என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுன்னு அப்பா கேட்டார். உடனே உனக்கு பயங்கர கோபம், நீ எல்லாம் ஒரு அப்பனா? போயும் உன் வயிற்றுல வந்து பிறந்தனே, இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தனே. சில பிள்ளைங்க கேட்டால் அவங்க அப்பா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் நீ நான் கேட்குற எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றேன்னு சொல்லி அவன் கதறி அழத் துவங்கினான். அப்படி அவன் அழுத பொழுது அப்பாவின் இருதயம் உடைந்தது. இந்த பிள்ளைக்கு எவ்வளோ செய்திருக்கிறேன், என் வருமானத்தை மீறி நான் இவனை நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கிறேன், இவனுக்கு நல்ல உணவு கொடுக்கிறேன், நல்ல உடை கொடுக்கிறேன், ஆனால் இருக்கிறதை நினைத்து இவன் சந்தோஷப்படாமல் ஒரு ஷூ வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார்னு சொல்லி அப்பாவும் அழத் துவங்கினார். அப்போ அந்த நேரத்தில் வெளியிலே ஒரு பாடல் சத்தம், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, ஒரு பாடல் சத்தம். இந்த வாலிபனுக்கு பயங்கர கோபம்,
நான் இங்கே அழுதுட்டு இருக்கிறேன், அவனுக்கு என்ன பொங்குதான்? சந்தோஷம் பொங்குதா? எவன்டாவான்னு சொல்லி கோபமா வெளியே போனா, கால் இல்லாத இன்னொரு வாலிபன் கட்டை காலை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு போறானா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனை கூப்பிட்டான், டேய் உனக்கு காலே கிடையாது, ஒரு காலை வச்சுக்கிட்டு நடக்கிற, உனக்கு எப்படா சந்தோஷம் பொங்கும் அப்படின்னு கேட்டான். அப்போ இவன் சொன்னானா, அந்த கால் இல்லாத வாலிபன் சொன்னானா, தம்பி நீ 2 கால் வைத்து நீ அழுதுட்டு இருக்கிற, ஆனா அட்லீஸ்ட் ஒரு காலையாவது ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லி இருக்கிற காலுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொன்னானா. ஹல்லேலூயா. அப்போ இவன் ரொம்ப வெக்கப்பட்டானா. 2 காலுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாம ஒரு ஷூ இல்லைன்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தேன், அழுது கொண்டிருந்தேன்னு சொல்லி அவன் ரொம்ப வெக்கப்பட்டானா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறு அதுதான். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவர் சமூகத்திலே அந்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல், இருக்கிறவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லாமல், இல்லாதவைகளை நினைத்து அழுது கொண்டிருந்த நாட்கள் அதிகம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் நடக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஆவியின் கனியை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆவியின் கனிகள் 9. ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த கனிகளை ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். இதை விரிவா சொல்ல நேரம் கிடையாது. ஆவியின் கனிகள் ரொம்ப ஆழமான அர்த்தம் உடையவை. ஆனா ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பு என்கிற கனி இல்லாவிட்டால் உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. உன் இருதயத்திலே கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திராவிட்டால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. இரண்டாவதாக சந்தோஷம் என்கிற கனி. இந்த சந்தோஷம் என்பது பொருட்களினால் வருவதல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்தை அந்த சந்தோஷம் கொண்டு வந்துவிடும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கணும். மூன்றாவதாக தெய்வீக சமாதானம். அன்பான தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு பரலோக சமாதானம் காணப்பட வேண்டும். இந்த சமாதானத்தை உலகத்தில் வேறு யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நான்காவதாக ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நீடிய பொறுமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வருடம் நான் ஜெபம் பண்ண கிடைக்கல அப்படின்னு சோர்ந்துடக்கூடாது. என் தேவன் நிச்சயமாய் தருவார் என்று பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலே நீடிய பொறுமை உடையவராய் அவர் காணப்பட்டார். தன் வாழ்க்கையின் எல்லா நெருக்கடியின் மத்தியிலும் கர்த்தரை விசுவாசித்தார். அவர் 9 மாதங்கள் அந்த வழியாய் கடந்து சென்றார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆல்மோஸ்ட் 1 வருடம் படாத பாடுபட்டார். ஆனா பொறுமையா இருந்தார். ஏற்ற நேரத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இந்த வருடத்திலே பல நெருக்கடிகளின் வழியாய் நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை நீ பொறுமையா இருப்பாய் என்றால் புதிய வருடம் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, தயவு நம் வாழ்க்கையில் காண வேண்டும். தயவு என்றால் நாம் மற்றவர்களுக்கு மனம் இறங்கி இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது மன்னித்து தயவாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு தவறு செய்தான், ஆனால் அந்த ஏசா யாக்கோபுக்கு தயவு பாராட்டி அவனை மன்னித்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தயவு காணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு? சகோதரர்களே, உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்றாங்க? இது சர்ச்சுக்கு போய் ஒண்ணுதான், போகாமலும் ஒண்ணுதான். சர்ச்சுக்கு போய் வந்தவொடனே சண்டை தான், போய் வந்தவொடனே டாஸ்மாக் ஓடிடுறாரு, வீட்டுக்கு வந்தவொடனே சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சாட்சி வருதா? இல்லைன்னா உங்க குடும்பத்திலே உங்களை குறித்து நல்ல சாட்சி வருதா?
என் கணவர் சபைக்கு போய் மாறிவிட்டார், என் மனைவி சபைக்கு போய் மாறிட்டாங்கன்ற சாட்சி வருகிறதா? இந்த நல்ல குணம் நமக்குள் உருவாகலைன்னா, அந்த கனி நமக்குள் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் வெறுமை காணப்படும். அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்கிற கனி நமக்குள்ளே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். டாக்டர் சொல்வாரு இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி, ஆனா நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இது நடக்காது, இது கிடைக்காது என்று உலகம் சொல்லும் பொழுது என் கர்த்தர் இதை நடத்தி காண்பிப்பார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள் காணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் சாந்தம் காணப்பட வேண்டும். சாந்தம்னா என்ன? கோபப்பட வேண்டிய நேரத்திலும் எப்படி இருக்கணும்? இப்ப இருக்கிறீங்க பாருங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இதே மாதிரி கோபப்பட வேண்டிய நேரத்தில் எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே சாந்தம் காணப்படணும். உலகத்திலேயே பயங்கரமான கோபக்காரனா இருந்த மோசே, அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குறான், இவனை போல் சாந்த குணம் உள்ளவன் உலகத்தில் இல்லை என்ற சர்டிபிகேட் வாங்குறான். உங்களை குறித்து உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கோபக்காரன் அப்படின்ற பேர் யார் வேணாலும் ஈஸியா வாங்கிடலாம், ஆனா சாந்தம் உள்ளவர்கள் என்கிற சர்டிபிகேட் வாங்குறது மிக மிக கடினம். ஆமென். அந்த சர்டிபிகேட் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? கர்த்தர்கிட்ட இருந்து அப்புறம் வரும். முதல்ல யார்கிட்ட வாங்கணும்? ஃபேமிலியில வாங்கணும். உங்க அப்பா அம்மா சொல்லணும், என் புள்ள சாந்த சொரூபி. உங்களுடைய கணவர் சொல்லணும், என் மனைவி சாந்த சொரூபி. சகோதரர்களே, உங்க மனைவி சொல்லணும், என் கணவர் ஒரு சாந்த சொரூபி. பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா அம்மா சாந்தம் உள்ளவர்கள் என்று. முதல்ல சபை, முதல்ல குடும்பம், இரண்டாவது சபை, மூன்றாவது சமூகம் நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சாந்த குணம் காணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம்னா, செல்ஃப் கண்ட்ரோல்னா எல்லாவற்றிலும் கண்ட்ரோல் இருக்கணும். சாப்பாட்டுல கண்ட்ரோல் இருக்கணும். சுகர் ஒத்துக்காதுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு காரியம் உடம்புக்கு கெடுதினா அதை விட்டு விடுவதற்கு கண்ட்ரோல் இருக்கணும். ஆண்டவர் பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்றால் நாக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் என்பது எல்லாவற்றிலும் காணப்படணும். இது எல்லாம் எப்போ வரும்னா, ஆவியில் நீங்கள் நடக்கும் பொழுது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவியில நிரம்பிட்டு போறதுனால வாழ்க்கை மாறிடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி, ஆவியானவரே இன்றைக்கு என்னை நடத்தும் என்று உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியின் கனி உங்களிலே வெளிப்படும். மூன்றாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதியின் கனி. இந்த நீதியின் கனி என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, துப்புரவான ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே இதை குறித்து நாம் வாசிக்க முடியும். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கைகளை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். முதல்ல எப்படி இருக்கணுமா? துப்புரவானவர்களா இருக்கணும். இரண்டாவது இடரலற்றவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துப்புரவு என்பது 2 விஷயங்கள் இருக்கணும். முதல்ல உடல் துப்புரவா இருக்கணும். இரண்டாவது, எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? இரண்டாவது எது சுத்தமா இருக்கணும்? துப்புரவுனா சுத்தம். முதல்ல உடல் சுத்தமா இருக்கணும், இரண்டாவது மனம் சுத்தமா இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, பாத்திரத்தின் உள்புறத்தை முதல்ல சுத்தமாக்கிடு, வெளிப்புறம் தானாய் சுத்தமாக்கி விடும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப முதல்ல நாம் சுத்திகரிக்க வேண்டியது எது? நம்முடைய இதயம். இன்னைக்கு வெளியே தான் நம்ம சுத்திகரிக்க முயற்சி எடுக்கிறோம். வெள்ளை ட்ரெஸ்ஸை போடு, பூவை எடு, பொட்டை எடு, நகையை கழட்டு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. வெளியில வந்து ஒரு ஆளை மாத்துறது ஈஸி, வெள்ளை ட்ரெஸ் போட வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா உள்ள தூய்மையா இருக்கிறதா? உள்ளான இருதயம் சுத்தமா இருக்கிறதா? அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை ரட்சித்ததன் நோக்கம் நீ கனி கொடுக்கணும். எப்படிப்பட்ட கனி கொடுக்கணும்? நீதியின் கனி கொடுக்கணும். அந்த நீதியின் கனி எப்படி வரும்? நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதினால் வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத கெட்ட எண்ணங்கள் எனக்குள் இருந்தால் என் இதயத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகள் என் வாயில வெளிப்பட்டால் என் இருதயத்தை, என் நாவை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என் இதயத்திலே உமக்கு பிரியமில்லாத கெட்ட குணங்கள் இருந்தால் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து துப்புரவானவர்களாக மாறும் பொழுது
நம்மை கண்டு ஒருவரும் இடரல் அடைய மாட்டார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் சில மூத்த விசுவாசிகள், சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகள், வாலண்டியர்ஸ், இவங்க மற்றவர்களுக்கு இடரலாய் நடக்கிறதை பார்க்கும் பொழுது நானும் வருத்தப்படுகிறேன், கர்த்தரும் வருத்தப்படுகிறார். நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, கோபம் வந்துட்டு அவ்வளோதான். நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்களே அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த கோபத்தில் சத்தத்தை போட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டரை திட்டுறது, விசுவாசிகளை திட்டுறது, கூட இருக்கிற வாலண்டியர்ஸை திட்டுறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட முன்னுதாரணமாய் வாழ்கிறோம்? மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கிறோமா? ஒரு வாலண்டியர் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இன்னொரு வாலண்டியரோடு சண்டை போடும்போது அங்கே வர்ற புதிய விசுவாசிகள் என்ன அடைவார்கள்? இடரில் அடைவாங்களா, அடைய மாட்டாங்களா? அந்த நேரத்தில் 2 குழந்தைங்க அந்த இடத்துல வருதுன்னா அந்த குழந்தைங்க இடரில் அடையுமா, அடையாதா? என்ன இவங்க சர்ச்சில் ஊழியம் பண்ணுறாங்க, இவங்களே இப்படி சண்டை போடுறாங்களே, இவங்களே இப்படி மாதிரி இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி மற்றவர்கள் இடரல் அடைகிற கூடிய விதத்தில் நாம் வாழக்கூடாது. இது எதை காண்பிக்குதுன்னா, இருதயம் இன்னும் பக்குவப்படவில்லை. நம்ம வெளியில ஊழியம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நீங்க இன்னும் பக்குவம் அடையாவிட்டால், கனி கொடாவிட்டால் அந்த ஊழியத்தினால் என்ன பிரயோஜனம்? நீங்க இன்னும் நீதியின் கனியை கொடாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிப்பதினால் அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிப்பதினால் என்ன பிரயோஜனம்? இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் துப்புரவுள்ளவர்களும் இடரலற்றவர்களுமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த இடரல் இப்படி நாம் வாழும்பொழுது என்ன நடக்கும்? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும். ஹல்லேலூயா. சண்டை வர்ற இடத்துல சரி கோவப்படாத, பொறுமையா இருன்னு சொல்லி ஒருவரை ஒருவர் அந்த இடத்தில் சாந்தமாய் மன்னிக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு துதி உண்டாகும். அப்படி என்றால் கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியினால் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த வருடம் கனியற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், அல்லது இதை போல கசப்பான கனிகள், கோபம் என்கிற கனி, வைராக்கியம் என்கிற கனி, பொறாமை என்கிற கனி, மற்றவர்களை குறித்து குறை பேசுகிற கனி, மற்றவர்களை அடிக்கிற அளவு கோபப்படுகிற கனி, இதெல்லாம் கசப்பான கனிகள். அப்ப இந்த கசப்பான கனிகளை நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பிரியமான நீதியின் கனிகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. 4வதாக இன்னொரு கனியை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கனி. அப்ப நல்ல கனின்னு ஒன்று இருந்தா கெட்ட கனின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கெட்ட பழங்கள் உலகத்தில் இருக்கிறதா? என்னென்ன பழங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வாழைப்பழமா? கெட்ட கனிகள் என்னென்ன? அரளி விதை சொல்லல, பழங்கள். அரளி பழம் இருக்குதா? அந்த பழத்தை சாப்பிட்டா உடனே ஃப்ரீயா பரலோகம் போயிடலாம். அப்படிப்பட்ட பழங்கள் இருக்கிறது. அப்ப விசுவாசிகளாகிய நாம் கெட்ட கனிகளை கொடுக்க கூடாது. எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணுமா? நல்ல கனிகள். இது எதற்கு அடையாளம்னா பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கெட்ட கனி கொடுக்கிற மரத்தினால் இந்த உலகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அதற்கும் பிரயோஜனம் இல்லை, அதை சாப்பிடுகிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நல்ல கனி கொடுக்கும் பொழுது அதை அந்த மரத்துக்கும் அது ஆசீர்வாதம், அதை சாப்பிடுகிறவர்களுக்கும் அது பிரயோஜனமாய் மாறுகிறது. அப்போ நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்கிற விசுவாசிகளாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. முள் செடியில போய் நீ திராட்சை பழத்தை பறிக்க முடியுமா? வேலிக்கத்தான் செடியில போய் தக்காளி பழத்தை பறிக்க முடியுமா? முடியாது. வேலிக்கத்தான் மரத்துல என்னதான் காய்க்கும்? முள்ளு தான் வரும். அது பிரயோஜனம் இல்லாத கனிகளை தான் கொடுக்கும். அப்படி என்றால் ஒரு நல்ல கனி, ஒவ்வொருவருடைய கனிகளை வைத்து அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கேரக்டரை வைத்து தான் அவன் யார் என்பதை கர்த்தர் எடை போடுகிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்க, நீங்க எப்படி சபைக்கு வரீங்க, பயபக்தியோடு கையில பைபிள் எடுத்துட்டு வரீங்களா, அல்லது நேர்முழங்கால நின்று ஜெபம் பண்றீங்களா, சத்தம் போட்டு ஜெபம் பண்றீங்களா, ஆவியில நிரம்பி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களா, இதை வைத்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உங்களை எடை போடவே மாட்டார். ஆமென். நான் எடை போடுவேன். அப்பா இந்த சிஸ்டர் குதிக்கும் போது எவ்வளவு உயரமா குதிக்கிறாங்க, அபிஷேகம்னா இதுதான்டா அபிஷேகம் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த பிரதர் பார்ப்பான், வரும்போது அப்படியே வெள்ளை வெளியேன்ட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு
கையில் பயபக்தியா பைபிளை கொண்டு வராரு, இவர் தான்பா பரிசுத்தவான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா கர்த்தர் அப்படி என்ன பண்ண மாட்டாரா, நினைக்க மாட்டாரா. நீ என்ன கனி கொடுக்குறன்றதை வச்சுதான் நீ யார் என்பதை கர்த்தர் எடை போடுவார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அல்லேலியா போறதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, எடை போட மாட்டார். இங்கேருந்து வெளியே போன அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அதுதான் ஆண்டவருடைய பார்வையில மிக மிக முக்கியம். அப்ப தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய கனிகளை வைத்து, அந்த மனிதனுடைய கேரக்டரை வைத்து தான் ஆண்டவர் எடை போடுகிறார். ஆக கெட்ட கனிகளை கொடுக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களை எதிர்பார்க்க முடியாது. சரி, நான் கனி கொடுக்கலன்னா அது எனக்கு என்ன பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க பார்க்கலாம். நல்ல கனி கொடாத மரம் நல்ல கனிகளை பழங்களை கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு நாள் வெட்டுண்டு விறகாக அடுப்பிலே போடப்படும். கனி கொடுக்காத மரத்துக்கெல்லாம் என்ன முடிவு? வெளிக்கத்தான் செடியை என்ன பண்ணுவாங்க, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வைப்போம், வெட்டி என்ன பண்ணிடுவோம். அந்த காலத்துலலாம், இப்போ நீங்க விறகு யூஸ் பண்ணீங்களா தெரியல, அந்த காலத்துல கனி கொடுக்கிற மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி அடுப்புல போட்டு விடுவார்கள். இப்போ எங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் வார வாரம் சர்ச்சுக்கு வரேன்றதை வச்சு உன் ஆண்டவர் எடை போட மாட்டாரா? வார நாட்களில் நீ என்ன கனி கொடுத்தாய்? உன் குடும்பத்தில் இருக்கிற உன் மனைவி பிள்ளைகளிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? உன் கணவனிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? வேலை போகிற இடத்தில், உன் கூட வேலை செய்கிறவரிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? மற்றவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதை வைத்து தான் கர்த்தர் உன்னை எடை போடுவார். ஹல்லேலூயா. நம்ம பண்ற ட்ரெஸ்ஸை வைத்து அல்ல, நம்முடைய நடை உடை பாவனைகளை வைத்து அல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக நல்ல பிரயோஜனமுள்ள கனிகளை கொடுக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ரட்சித்த நோக்கமே நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் என் லைஃப் அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு அழுது புலம்புறதை விட்டுட்டு 4 பேருக்கு நன்மை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குகிறது? கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அருமையான நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? கூட ஒரு சாரியோ ஒரு ஷர்ட்டோ எடுத்து உங்க வீட்டை பக்கத்துல, உங்க வீட்டுக்கு எதிரில் எங்கேயாவது கணவர் இல்லாத சகோதரிகள் இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியாம, நல்ல உணவு கொடுக்க முடியாம கஷ்டப்படுகிறவர்கள் இருப்பார்கள். சர்ச்சில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்களே பார்த்து அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அல்லது உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பிரியாணி கொடுங்க. அவர்களை ஒரு ஆட்டோ வைத்து ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரம் சர்ச்சைக்கு கூட்டு வாங்க. இந்த மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்மை இருக்கிறது, அதை போல உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற காரியம் உலகத்தில் எதுவும் இல்லை. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இப்பவே நீங்க திட்டமிடுங்க, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் எதை செய்ய முடியும், நான் மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை எப்படி செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்காகவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுக்காக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். ஒரு ஏழைக்கு நீ எதை செய்கிறாயோ அதை யாருக்கு செய்கிறீர்கள்? கர்த்தருக்கு செய்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்றானா? ஆண்டவருக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுமா? அம்பானி கிட்ட போய் நான் உனக்கு 10 ரூபாய் கடன் தரேன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அம்பானி யாருன்னு தெரியுமா? தெரியாதா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரில் ஒருத்தர். சார் நான் ஒரு 10 ரூபாய் கடன் தரேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு நான் 1 கோடி தரமா அப்படின்னுவார். அப்போ நம்முடைய ஆண்டவர் அம்பானியிலும் பெரியவர். ஆமே. ஆனால் அவருக்கே நாம் என்ன பண்ண முடியுமா? கடன் கொடுக்க முடியுமா? எப்படி? இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு ஏழைக்கு நீ என்ன செய்கிறாயோ அதை நீ கர்த்தருக்கு கடனாக கொடுக்கிறாய். நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தா திரும்பி வராது, ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் வட்டியும் முதலுமாய் திரும்ப தருவார். கொஞ்சம் பேர் மைண்ட்ல ஓடுது, நானே ஏழை தான் பாஸ்டர். அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. நீங்க ஏழை கிடையாது. அல்லேலூயா. ஏழ்மை என்பது மனதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏழைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க வறுமையிலையும் கஷ்டத்துல தான் இருக்கணும்.
என் ஆண்டவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், என்னை அவர் கொடுக்கிற நிலையில் உயர்த்துவார் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால், வாங்குகிற நிலையில் இருக்கிற உங்களை கொடுக்கிற நிலையில் கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். அல்லேலூயா. ஏழை பணக்காரன்றது எங்க தான் இருக்கிறது? இதயத்தில் தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 1 கோடி கையில இருந்தாலும் எனக்கு பத்தலன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் யாரு? அவன் யாரு? ஏழை. 10 ரூபாய் கையில இருந்தாலும் நான் நிறைவா இருக்கிறேன்னு சொல்றவன் யாரு? பணக்காரன். பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஏழையா பணக்காரனா பிரதர்? நான் பணக்கார ஏழை. பணக்கார ஏழை அப்படின்றீங்களா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்ய சம்பனர்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்து வைத்து விட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் நானே ஏழை, நானே கஷ்டப்படுறேன், 4 பேர் எனக்கு உதவி செய்வார்களா என்கிற நிலையில் நான் இருக்கிறேன் என்கிற மனநிலையிலிருந்து வெளியே வந்து, வாங்குகிற நிலையில் இருக்கிற என்னை என் கர்த்தர் கொடுக்கிற நிலைக்கு உயர்த்துவார் என்று விசுவாசியுங்க. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ என்ன செய்வதில்லை? இன்னொரு ஆள்கிட்ட போய் கை ஏந்துவதில்லை. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ கை ஏந்துவதில்லை. கர்த்தர் உன்னை கொடுக்கிற நிலையில் உயர்த்துவார். கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துட்டா கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. ஆக இந்த வருடத்தின் இந்த நிறைவிலே கர்த்தர் பிரயோஜனமான நல்ல கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பிரயோஜனமுள்ள பிள்ளையாக நம்மை மாற்ற விரும்புகிறார். கடைசியாய் ஒன்று சொல்லி முடித்துறேன். 5வதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான கனி ஆத்தும கனி. ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய பார்வையில் கனிகளாக இருக்கிறார்கள். இது எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்கணும். ஏதோ சர்ச்சில் செவ்வாய்க்கிழமை ஊழியம் பண்றவங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் பண்றவங்களும் குழு ஊழியங்கள் செய்யறவங்களும் மாத்திரம் சுவிசேஷம் சொல்லணும் என்பது அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் கனி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும்? ஆத்துமாக்களின் கனியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். யோவான் 4வது அதிகாரம் 35-36 வசனங்களிலே ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அறுவடைக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு, 4 மாசம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஏற்கனவே பயிர்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திருவேற்காடு ரட்சிக்கப்பட நாளாகும் நீங்க சொல்றீங்க. ஆனா கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் எதிரில் அநேக ஆத்துமாக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த நெல் ஆயத்தமா இருக்குது. அது வீட்டுக்கு வரணும்னா நாம என்ன பண்ணணும்? நெல்லே வீட்டுக்கு வா, நெல்லே வீட்டுக்கு வான வருமா? நாம் வயலுக்கு போய் என்ன பண்ணணும்? அறுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நாங்க சர்ச்சில இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஆத்துமாக்கள் தானா சர்ச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, அது முக்கியம். ஆனா எதுக்காக ஜெபம் பண்ணு? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி அவர்கிட்ட என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும், நெல் வந்து களஞ்சியத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்றதுல எந்த பிரயோஜனமோ இல்லை. நெல் களஞ்சியத்துக்கு வரணும்னா அறுவடைக்கு ஆட்கள் களத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த காலை வேலையிலே நான் வீட்டில இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் யாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டு அப்படியே சர்ச்சுக்கு என்ன பண்ணிடணும்? வந்துடணும். இது ரொம்ப ஈஸியா இருக்குது இல்ல? நமக்கு வெளியே போய் சொல்லணும்னா பயமா இருக்குது. எவனாவது ஏதாவது சொல்லிடுவானோன்னு சொல்லி. ஆனா அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, அறுவடைக்கு ஆத்துமாக்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். நீ போய் என்ன பண்ணு? களத்துக்கு போய் அவைகளை அறுவடை செய்து கொண்டு வா. 36வது வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு அருமையான காரியத்தை சொல்கிறார். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும், விதைக்கிறவனாக இருந்தாலும் சரி, அறுக்கிறவனாக இருந்தாலும் சரி, இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? அறுவடை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கூலியை வைத்திருக்கிறார். அந்த கூலியாகிய அதை வாங்கி நித்திய ஜீவனுக்காக என்ன பண்றானா? அந்த பலனை சேர்த்துக் கொள்கிறான். தமிழ்ல பலன் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஃப்ரூட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்கிறது, ஆல்ரெடி த ஒன் who reaps is receiving wages and gathering fruit for eternal life, so that sower and reaper may rejoice together. Gathering fruit for eternal life அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அறுவடை செய்து அந்த ஆத்துமாவை களஞ்சியமாகிய சபைக்கு கொண்டு வரும் பொழுது பரலோகத்தில் கனிகளை நீ சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த பூமியில நீ எத்தனை கோடிகள் சேர்த்து வைத்தாலும் பூமியிலே விட்டு தான் செல்ல வேண்டும். எத்தனை லட்சங்கள் சேர்த்தாலும், எத்தனை சவரன்கள் சேர்த்தாலும், எத்தனை கோடிகள் சேர்த்தாலும், எத்தனை மாடிகள் கட்டினாலும் பரலோகத்துக்கு போகும்பொழுது பூமியில் விட்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் பரலோகம் செல்லும் பொழுது கொண்டு போகிற கனிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தும கனிகள் மாத்திரமே. 11 மாதங்கள் ஓடிவிட்டது. எத்தனை கனிகளை நீங்கள் பரலோகத்திலே சேகரித்து வைத்திருக்கிறீர்கள்? பரலோகம் போகும்பொழுது ஆண்டவர், என் அருமையான மகனே மகளே, இத்தனை கனிகளை நீ எனக்காக தந்தாய் என்று சொல்லி உன்னை கண்டு கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாரா? அல்லது உன்னை நான் கனிமரமாய் நட்டேன், உன்னை திராட்சை தோட்டத்திலே கனிமரமாய் நட்டேன், ஆனால் நீயோ கனி தரவில்லை. கனி கொடுத்தாய், ஆனால் கசப்பான கனிகளை கொடுத்தாய். கொஞ்சம் பேர் கனிகளே கொடுக்கவில்லை. கொஞ்சம் பேர் தனக்காகவே அந்த கனிகளை அவர்கள் வைத்து கொண்டார்கள். ஆனால் நான் எதிர்பார்த்த ஆத்தும கனியை நீ கொடுத்தாயா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து நிச்சயமாய் ஒரு நாள் கேட்பார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் நிறைவில் வந்துவிட்டோம். எத்தனை ஆத்தும கனிகளை நீங்கள் அறுவடை செய்தீர்கள்? நான் ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே, தப்பு கிடையாது. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆட்களை அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ண, தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தோடு நின்னுடாத, நீயும் களத்துக்கு போய் அறுவடை செய் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பாஸ்டர் உங்க எல்லாருக்கும் அருவா கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதான் அருவா. என்ன பண்ண போறீங்க? போய் ஆளுங்க கழுத்தை அறுத்துறாதீங்க. இதை ஜெபம் பண்ணி உங்களுக்கு உங்க போன்ல எத்தனை கான்டாக்ட் இருக்கும்? குறைந்தபட்சம் உங்க போன்ல குறைஞ்ச ஒரு 100 பேர் இருப்பாங்களா? அதுல ஒரு ஆளை உங்களால செலக்ட் பண்ண முடியுமா? வீட்டுக்கு போய் 100 கான்டாக்டையும் ஸ்க்ரோல் பண்ணி, ஆண்டவரே இந்த அருவாவை வச்சு நான் எந்த ஆத்துமாவை அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, அந்த ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணி, இந்த புக்கில் கை வைத்து நான் இந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இதை கொடுக்கும் பொழுது அவர்கள் தொடப்படணும், ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மாதம் முடிவதற்குள் அவர்கள் சபைக்கு வர வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ஆத்துமாவையாவது களஞ்சியத்துக்கு கொண்டு வந்தாதான் உங்கள் வாழ்க்கையை குறித்து அப்பா மகிழ்ச்சி அடைவார். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து துக்கப்படுவார். நான் இவ்வளவு நன்மை செய்தேன், இந்த காட்டில் கடந்த உன்னை கொண்டு வந்து திராட்சை தோட்டின செடிகளின் நடுவில் வச்சேன், உனக்கு ஒவ்வொரு வாரமும் என் ஊழியன் மூலமாய் வசனம் என்கிற தண்ணீரை பாய்ச்சுகிறேன், அபிஷேகம் என்கிற தண்ணீரை பாய்ச்சுகிறேன், வசனம் என்கிற உணவை கொடுக்கிறேன், சாப்பிட்டு 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 நீ உனக்கே கனி கொடுக்கிறாயே, எனக்கு எப்பொழுது கனி கொடுக்க போகிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு உங்க கையில அருவாவையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆத்துமாக்களை நீங்கள் கேதர் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை இட்டர்னல் லைஃப்காக, அதாவது பலனை, அந்த கனியை நித்திய ஜீவனுக்காக சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் உங்கள் முன்பாக நிற்கிறேன் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. ஏன்னா ஊழியத்துக்கு வரும்பொழுது அதில் அநேக பாடுகள் உண்டு. நிறைய பேருக்கு தெரியும். பாஸ்டர்ஸ் படுகிற பாடுகள் அநேகருக்கு தெரியும். நிந்தைகள், அவமானங்கள், கேலிகள், ஏச்சுகள், பேச்சுகள், அது வெளியில் இருக்கிறவங்க சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்தவர்களே ஊழியர்களை விமர்சனம் பண்ணுகிற கொடுமையான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யூடியூப்குள்ளே போனால் இன்றைக்கு ஊழியர்களை குறித்து தரக்குறைவான விமர்சனங்கள் கிறிஸ்தவர்களே செய்கிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு சொந்த நாட்டு இராணுவம் எதிரிகளை சுடுவதற்கு பதில் தன்னுடைய இராணுவ வீரர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியனும் ஒரு இராணுவ வீரன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவ ராஜ்யத்துக்காக சத்துருவுக்கு எதிராய் நிற்கிற ஒரு இராணுவ வீரன். அப்போ நாமளே ஊழியர்களுக்கு விரோதமான பேச்சுகளை பேசி ஊழியர்களை நாம் விமர்சனம் பண்ணி அவர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது சொந்த நாட்டு இராணுவ வீரர்களை நாமே கொன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் ஃபயர் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு சத்துருவை ஃபயர் பண்ணும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பாடுகள் நிறைந்த ஊழியத்தை நான் ஏன் வந்தேன் தெரியுமா? ஆண்டவர் என்னோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை,
உன் வாழ்க்கையை நீ எனக்காக கொடு, உனக்கு ஜீவ கிரீடத்தை, நித்திய கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ நான் உணர்ந்தேன், இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. ஆமென். இது யார் கொடுத்த வாழ்க்கை? அப்போ யாருக்காக வாழணும்? ஆனால் நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கை. 3 முறை பயங்கரமான விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் தேவனுடைய கிருபை. ஆமென். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், எனக்கு ஜீவன் கொடுத்த தேவன் நீர், எனக்கு இந்த ஊழியத்தை நீர் கொடுக்கிறீர். அதனால என் ஆசைகள், என்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. 17வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, 17 வருடம் பாவத்தில் வாழ்ந்தேன், 17 வருடம் பிசாசுக்காக வாழ்ந்தேன், அடுத்த 17 வருடம் உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணேன். 17 வருஷம் எனக்கு ஜீவன் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவரோ 35 வருடங்கள் அவருக்காக வாழ கிருபை கொடுத்து விட்டார். இன்னும் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் அவருக்காகவே வாழ்வேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியில் நம்மை வைத்திருப்பது, பூமியில் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் இதற்காக நம்மை ஆண்டவர் படைக்கல, இதற்காக நம்மை அழைக்கல. கர்த்தருக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு, உன் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். அவர் எப்பொழுது மகிமைப்படுவார்? நீ கனிகளை கொடுக்கும் பொழுது மாத்திரமே. ஆகவே இந்த மாதம் கனி தரும் மாதம். இதுவரை கர்த்தருக்காக எந்த கனியும் கொடுக்கலன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, மீதி இருக்கிற 31 நாள்ல ஆண்டவர் கர்த்தாவே, இந்த 5 கனிகளையும் உமக்காக நான் தருவேன், விசேஷமாக ஆத்தும கனிகளை தருவேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்காக நான் கனி தரணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து, அப்பா உமக்காக நான் கனி தரணும். கனியற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது அப்பா. வெறுமையான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது ஆண்டவரே. கசப்பான கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழக்கூடாது ஆண்டவரே. நான் உமக்காக நல்ல கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. கனி தரும் ஒரு விருட்சமாய் என்னை மாற்றுவீராக. ஓடும் நதியின் ஓரத்திலே வளர்கிற கனி தரும் விருட்சமாய் என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள். நல்ல கரங்களை தட்டி மனதார அப்பாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஒரு மகனாக, மகளாக என்னை மாற்றுங்க. முறுமுறுப்பின் ஆவி என்னை விட்டு நீங்கட்டும். குறை சொல்லுகிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி என்னை விட்டு நீங்கட்டும். எனக்குள்ளே துதியின் ஆவி உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற உதடுகளின் கனிகள் என்னிலிருந்து வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. அப்படியே ஆவியின் கனி எல்லாரும் கேளுங்க. ஆவியிலே நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா. காலையில் எழுந்தவுடன் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின்படி வாழ கர்த்தாவே, ஆவியின் கனிகளை நான் வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. நீதியின் கனி என்னிலே உருவாகட்டும். கேட்போமா? ஹல்லேலூயா. துப்புரவான ஒரு வாழ்க்கை, உடலும் உள்ளமும் துப்புரவாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இடரலற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, என்னை காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அது மாத்திரமல்ல, நல்ல கனி தரும் வாழ்க்கை, பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்திருந்தால் என்னை மன்னிங்கப்பா. யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாம மற்றவங்க தான் எனக்கு எல்லாம் செய்யணும் என்று சுய பரிதாபத்தோடு நான் வாழ்ந்திருந்தா என்னை மன்னிங்க. நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது நன்மை செய்யணும் ஆண்டவரே. நீங்க வார்த்தையினால 4 பேருக்கு ஆறுதலை சொன்னீங்கன்னா அது நீங்க செய்கிற மிகப்பெரிய நன்மை. உங்க செயல்களினால் ஒரு நபருக்கு நீங்க கொடுக்கிற உதவிகளினால் நன்மை செய்வீர்கள் என்றால் அதுவும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு கனியாக காணப்படுகிறது.
இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வலது கரத்தை உயர்த்தி, இந்த கரம் பிரயோஜனமுள்ள ஒரு கரமாய் மாறட்டும் அப்பா. இந்த கரம் கொடுக்கிற கரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் கைவிடப்பட்ட ஆண்டவரே பெண்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற கரங்களாக இந்த கரங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல கனி தருகிற விருட்சமாய் என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றை விட ஆண்டவர் நித்தியமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு கனி ஆத்தும கனி. அறுவடை செய்கிறவர்கள் ஆத்தும கனிகளாகிய பலனை அவர்கள் நித்தியத்தில் சேர்த்து வைக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த நாள் வரை ஒரு கனியையும் கர்த்தருக்காக நீங்க கொடுக்காமல் இருந்தால், ஒரு கனியை கூட அறுவடை செய்து சபைக்கு கொண்டு வராதிருந்தால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், 31 நாட்கள் இருக்கிறது மகனே, ஒரு கனியையாவது நீ எனக்காக ஆலயத்துக்கு அழைத்து வருவாயா? கிறிஸ்மஸ் இந்த நியூ இயர்க்கு முன்பாக ஒரு ஆத்மாவையாவது எனக்காக நீ ஆயத்தம் பண்ணுவாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் செய்வேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆத்மாவையாவது கர்த்தருக்காக இந்த மாதத்தில் நான் சபைக்கு அழைத்து வருவேன் என்பவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பா முகத்தை பார்த்து, அப்பா, நான் நிச்சயமாய் ஆத்தும கனியை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் வைப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் கொடுப்பேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக ராஜா. இந்த வெளியில கூட ஆண்டவரே அப்பா, அந்த வருடத்துல கடந்த 11 மாதங்களை எங்களை நிறைவாய் நடத்தி ஆண்டவரே, இந்நாள் ஆண்டவரே ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்த உடைய கிருபைகளுக்காக நன்றி. இன்று நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஆவின் கனிகளினாலும் நீதியின் கனிகளினாலும் ஆண்டவரே பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் அநேக ஆத்துமாக்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா பிறப்பின் நற்செய்தி நாங்கள் பிறருக்கு சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.